வணக்கம். இன்றைய ஆன்மீக தகவலில் நாம் பார்க்க போவது முக்கியமான ஒரு விஷயம். அதாவது நவராத்திரி பண்டிகை 9 நாட்கள் விமரிசையாக உலகெங்கும் உள்ள தமிழர்களால் கொண்டாடப்பட்டு வருகிறது. தெய்வங்களைப் போலவே தெய்வ மந்திரங்களுக்கும் சக்தி ரொம்ப அதிகம். அந்த நவராத்திரி 9 நாட்களுமே சொல்ல வேண்டிய மந்திரம் என்பதை ஈஸ்வர ரூபமாக கருதப்படும் காஞ்சி மகா பெரியவர் 11 தடவை சொல்லக்கூடிய 7 நாமங்களை சொல்லியிருக்கிறார். அன்னையின் 1000 திருநாமங்களில் இருந்து தன்னுடைய உள்ளுணர்வால் இந்த 7 நாமங்களை அவர் தேர்ந்தெடுத்து கொடுத்திருக்கிறார். இந்த 7 நாமங்களை தினமும் 11 முறை உச்சரித்து வழிபட்டால் அன்னையின் 1000 நாமங்களை உச்சரித்ததற்கு சமம். நவராத்திரி விழாவில் இந்த மந்திரத்தை உச்சரித்து வழிபாடு செய்தால் வாழ்வில் பல முன்னேற்றமான மாற்றங்களையும் பலன்களையும் நாம் பெறலாம். இறைவனின் அருளை பெறுவதோடு நம்முடைய விருப்பங்களை நிறைவேற்றும் சக்தி மந்திரங்களுக்கு உண்டு. அந்த வகையில் இப்பொழுது அந்த 7 நாமங்களை வைத்து சொல்லப்பட்ட மந்திரத்தை 11 முறை தினமும் சொல்ல வேண்டும். இப்பொழுது அந்த மந்திரம் என்னவென்று பார்ப்போம். ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக, ஓம் ஸ்ரீ அன்னதாயை நமக, ஓம் ஸ்ரீ வசுதாயை நமக, ஓம் ஸ்ரீ சசாமர ரமாவாணி சவ்ய தட்சிண சேவிதாயை நமக, ஓம் ஸ்ரீ கடாட்ச கிங்கரி பூதகமலா கோடி சேவிதாயை நமக, ஓம் ஸ்ரீ சிவ சக்தியைஞ ரூபிணியை நமக, ஓம் ஸ்ரீ லலிதாம்பிகாயை நமக. இந்த 7 அன்னையின் நாமங்களைத்தான் 11 தடவை தினமும் நாம் சொல்ல வேண்டும். மறுபடியும் ஒரு தடவை உங்களுக்காக. ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக, ஓம் ஸ்ரீ அன்னதாயை நமக, ஓம் ஸ்ரீ வசுதாயை நமக, ஓம் ஸ்ரீ சசாமர ரமாவாணி சவ்ய தட்சிண சேவிதாயை நமக, ஓம் ஸ்ரீ கடாஷ கிங்கரி பூதகமலா கோடி சேவிதாயை நமக, ஓம் ஸ்ரீ சிவ சக்தியைஞ ரூபிணியை நமக, ஓம் ஸ்ரீ லலிதாம்பிகாயை நமக. இப்படி அன்னையின் நாமங்களில் 7 நாமங்களை தேர்ந்தெடுத்து கொடுத்திருக்கிறார் மகா பெரியவா. மகா பெரியவாவின் வாக்கு என்பது மிகப்பெரிய வாக்கு. சாட்சாத் அந்த சிவனே நேரில் வந்து சொன்னது போன்ற ஒரு அம்சம். நீங்கள் மனதால் இதை உண்மையாக நம்பி இந்த அன்னையின் 7 நாமங்கள் குறித்த இந்த மந்திரத்தை 11 தடவை தினமும் சொல்லி வருவதன் மூலம் இந்த நவராத்திரியை கொண்டாடுவதற்கான மகிமை, அந்த நவராத்திரியினால் கிடைக்கக்கூடிய பலன்கள், தெய்வத்தால் நமக்கு கிடைக்கக்கூடிய அனுகூலம், இது அனைத்தும் உங்களுக்கு கிடைக்கும். மறக்காமல் இந்த மந்திரத்தை தினமும் 11 தடவை சொல்லுங்கள். அன்னையின் அருளை பரிபூர்ணமாக பெறுங்கள். இது போன்ற அற்புதமான ஒரு ஆன்மீக தகவலோடு மீண்டும் சந்திக்கிறோம். இது போன்ற பல தகவல்களை நீங்கள் தொடர்ந்து பெற மறக்காமல் ஜி கிரியேஷன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.